ஒரு முறை நான் அவளிடம் டைம் இல்லை பேபி என்று சொல்லிவிட்டேன். உடனே அவள் தட்ஸ் நாட் மை ப்ராப்ளம் என்றாள். உடனே மீனா மேடம் என்னிடம் அப்பவே சொன்னேன் கேட்டிங்களா என்றார். 4 வயது குழந்தையாக இருந்த நைனிகாவுக்கு எல்லாமே எக்ஸைட்மெண்ட் தான். தனக்கு புதிதாக தெரியும் அனைத்தையும் எக்ஸ்ப்ளோர் செய்து கொண்டே இருப்பாள். நைனிகாவை விஜய் அண்ணா பள்ளிக்கு அழைத்து செல்லும் தொடக்க காட்சியில் மழை பெய்யும். அதற்காக ரெயின் எஃபெக்ட் வைத்திருந்தோம். மழை எங்கிருந்து வருது? அவங்க ஏன் குழா வழியா தண்ணியை விசிறி அடிக்கிறாங்க என்று கேட்டாள். இப்படி ஒவ்வொரு ஷாட்டிலும் அவளுக்கு கேள்விகள் பிறந்து கொண்டே இருக்கும். விஜய் அண்ணா அவள் கேட்கும் கேள்விகள் எல்லாவற்றுக்கும் அவளுக்கு புரிகிற மொழியில் கியூட்டாக பதில் சொல்லுவார். ஒரு முறை ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருந்த ஆட்டோ ஒன்றை கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தாள். நான் அவள் அருகில் போனதும் ஆட்டோவை காட்டி, அது என்ன முன்னாடி ஒரு வீல் மட்டும் இருக்கு என்றாள். அதான் ஆட்டோ என்றேன். இதை கவனித்து கொண்டிருந்த விஜய் அண்ணா, செல்லத்தை ஆட்டோவில் ரவுண்ட் கூட்டு போங்கப்பா என்றார். அன்று முதல் படப்பிடிப்பில் நைனிகாவுக்கு ஒரு ஆட்டோவை நிறுத்தி வைத்து கொண்டோம். இன்னொரு சம்பவம். விஜய் அண்ணாவுடன் பைக்கில் நைனிகா பள்ளிக்கூடத்துக்கு செல்லும் காட்சியை எடுத்தபோது முதல் முறை விஜய் அண்ணாவுடன் பைக்கில் ஏற மறுத்துவிட்டாள். எனக்கு முதலில் புரியவில்லை. பிறகுதான் ஏமி ஜாக்சனுடன் ஒரு பைக் ஷாட்டில் அவள் நடித்த போது பைக் புதரில் மாட்டிக்கொண்டது. அப்போது நைனிகா பயந்து அலறிவிட்டாள். அதை மனதில் வைத்துதான் இப்போது மறுக்கிறாள் என்று புரிந்தது. நான் கெஞ்சியதும், நான் பைக்கில் ஏறணும்னா அங்கிள் முதல்ல அதை ஓட்டி காட்டட்டும் என்றாலே பார்க்கலாம். அவ்வளவுதான். விஜய் அண்ணா ஒரு நொடி கூட யோசிக்கவில்லை. உடனே பைக்கை எடுத்து அவள் முன்பாகவே ஓட்டி காட்டி, ஓகேவா பேபி என்று கேட்டார். அதன் பின் பேபி கூட இன்னைக்கு பைக் ரைட் இருக்கா என்று கேட்க தொடங்கிவிட்டாள். அப்படிதான் தெரி பேபியும் தெரி அப்பாவும் ரசிகர்களை கவர்ந்து கொண்டார்கள்.